அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காய், பலத்துக்காய், ஞானத்துக்காய், கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தோடு நீங்க தருகிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. மகதலேனாள் மரியாளுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவ பார்க்கிறா. அப்ப இயேசு அவளோடு பேசுகிறார். என்னை தொற்றாத, நான் இன்னும் பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை, பிதாவினிடத்துல போகல. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், என் சகோதரர் இங்க யார சொல்றாருன்னா தம்முடைய சீஷர்களா சொல்றாரு. அவங்க கிட்ட போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினிடத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்ற செய்திய சீஷர்கள்ட்ட சொல்றார். மகதலேனாள் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். முதல்ல தான் இயேசுவை பார்த்தத சொல்றா. அவர் என்ன சொன்னாரோ அத சொல்றா. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு சீஷர்கள் பயந்து போய் யூதர்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, நம்மளையும் அடுத்து பிடிச்சிருவாங்க சீஷர்களை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கலக்கத்தோட பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்காங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமையுடையவர் அவங்க நடுவுல கதவுகள் பூட்டப்பட்டிருந்தா கூட உள்ள இயேசுவால வர முடியும். அவருடைய வல்லமை அங்க வெளிப்படுது. இயேசு அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கலங்கி போய் குழப்பத்தோடு இருந்த, பயத்தோடு இருந்த அவங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தருகிற சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானம். அவர் கொடுத்த சமாதானத்தை யாரு எடுக்கவும் முடியாது, யாரு கொடுக்கவும் முடியாது. அவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த சீஷர்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். தன்னோட கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டதால ஏற்பட்ட காயங்கள், விலால ஈட்டியால குத்துனதுனால ஏற்பட்ட காயம், இதெல்லாத்தையும் காட்டுறாரு. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை பார்த்து, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, இப்ப பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. இப்ப சீஷர்களை இயேசு உலகத்துக்கு அனுப்புறாரு. எதற்காக அப்படின்னா,
நற்செய்திய உயிர்த்தெழுந்த இயேசுவ மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படியா அவங்கள உலகத்துக்கு அனுப்புறார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சீஷர்கள் இந்த வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டதை நம்ம அங்க வாசிக்கிறோம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்கோ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காட்டி அவர் சிலுவையில் பெற்று தந்த அந்த ரட்சிப்பை விசுவாசிக்காட்டி பாவங்கள் மன்னிக்கப்படாது. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மொத்தம் 12 சீஷர்கள்ல ஒருத்தன் காட்டி கொடுத்தான். அதுல யூதாஸ் காரியோத்து அவன் தவிர மீதமுள்ள 11 பேர்ல இங்க ஒரு சீஷனை சொல்லியிருக்கு, தோமா. அந்த தோமா இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்ற சீஷர்கள் பார்த்தபோது அவங்களோடு கூட இருக்கல. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த சந்தோஷத்துல அவங்க போய் தோமாட்ட இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தொட்டு பார்த்துதான் விசுவாசிப்பேன். அவருடைய காயத்தை பார்க்கணும், அதை கையால தொடரணும், அப்பதான் விசுவாசிப்பேன், இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தோமா சொல்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்பயும் என்ன செய்யறாங்கன்னா, 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். இப்ப தோமாவும் கூட இருக்கான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இப்பயும் அவங்க கதவை பூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்பயும் அவங்களுக்கு இயேசு சொன்ன வாழ்த்து உங்களுக்கு சமாதானம். கலங்கி போய் பயந்து போய் இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஏற்கனவே தோமா அந்த கைகளை காயத்தை பார்த்து காயத்துல என் விரலை வச்சு விழாவில் என் கைய போட்டாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரியே இங்க இயேசு அவனை பார்த்து, உன் விரலை நீட்டு, என் கைய பாரு, கைய நீட்டு, என் விழாவில போடு, இதெல்லாம் செஞ்சு என்னை பார்த்து விசுவாசி, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு தோமாவோட பேசுறார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். தோமா இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புறான். அப்ப என் ஆண்டவரே என் தேவனே, தேவனாகவும் ஆண்டவராகவும் இயேசுவை பார்க்கிறான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
என்னை பார்க்கறதுனால நம்புற, ஆனா என்னை பார்க்காம இருந்தாலும் விசுவாசிக்கிற மக்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த யோவான் புஸ்தகத்துல எழுதாத நிறைய அற்புதங்களை சீஷர்களுக்கு முன்பாக இயேசு செய்திருந்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதங்கள்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மூலம் அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றது வெளிப்படுது. அதை விசுவாசிக்கணுன்றதுக்காகவும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அது மாதிரி நித்திய ஜீவனை அடைகிறதற்கும் இவைகளெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, மகதலேனா மரியாளை பார்த்து, இயேசு என்னை தொடாத, நான் இன்னும் பரலோகத்துக்கு ஏறி போகல, நீ போய் சீஷர்கள்ட்ட போய் நான் பிதாவினிடத்துல போறேன்ற செய்திய சொல்லுன்னு சொன்னாரு. அதே மாதிரி மகதலேனாள் மரியாள் சீஷர்கள்ட்ட போய் தான் இயேசுவை பார்த்தது, உயிர் தெழுந்த இயேசுவை கண்டதையும் அவர் சொன்னதையும் அவங்களுக்கு சொன்னாரு. வாரத்தின் முதல் நாள்ல அவங்க எல்லாம் ஒரு வீட்டுல பூட்டப்பட்ட அறையில யூதர்களுக்கு பயந்து போய் எங்க தங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சீஷர்கள் இருந்தாங்க. அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அறைக்குள்ள இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. தன்னுடைய கைகள்லையும் விலாலையும் இருந்த காயத்தை காண்பித்தாரு. சீஷர்கள் இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இயேசு அவங்க கிட்ட, பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஊழியம் வல்லமையோடு செய்யப்பட முடியும். அதனால அவங்கள பலப்படுத்துகிற அந்த பரிசுத்த ஆவிய அவங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தோமாவை பார்த்து, தோமா வந்து சீஷர்கள் இயேசுவை தரிசித்த போது தோமா அந்த இடத்துல இல்லாதனால மற்ற சீஷர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டு இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் என்னோட கையினால அவரோட காயத்தை தொட்டு பார்த்து என் கைய அவருடைய விலால போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னா, 8 நாளைக்கு பிறகு மறுபடியுமா சீஷர்களுக்கு தரிசனமானா, உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. தோமாவை பார்த்து, உன் விரலை நீட்டி என் கைய பாரு, உன் கைய நீட்டி என் விழாவுல போடு, அவிசுவாசமா இராம விசுவாசமா இருன்னு சொன்னாரு. அப்போ தோமா இயேசுவ என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ விசுவாசிச்சான். அப்ப இயேசு சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறத விட காணாம விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாரு. நிறைய அற்புதங்களை சீஷர்களுக்கு முன்னாடி இயேசு செய்திருந்தார். எதற்காக அதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது? எதற்காகனா, அவர் தேவனுடைய குமாரன்றத விசுவாசிக்கிறதுக்காகவும், விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காகவும் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவரே நாங்க பயப்படாம உம்மேல் நம்பிக்கையா இருக்க, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள இயேசுவே எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா அவிசுவாசங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர
உம்மை ஆண்டவரே பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ செய்த அற்புதங்களை விசுவாசிக்கவும் உண்மையில் நம்பிக்கையாய் இருக்கவும் நீங்க கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்று கொண்டவர்களாய் வாழவும் கிருபை செய்யுங்க. அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.